ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோளக்காடு வந்து ரொம்ப வதவி போயிருக்குங்க. உரம் வச்சுமே பார்த்திங்கன்னா, இந்த தட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி வதவி போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் மழை வந்துச்சு அப்படின்னாலும் கருது வந்துடும். இங்கே பாருங்கள், நேராக இப்படி கருது வந்து நேராக நல்லா செழிப்பாக வர வேண்டிய அந்த அந்த பூவுன்னு சொல்லுவாங்க இது. அதுவே இப்போ எப்படி பார்த்திங்களா வதவி போயிடுச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த மகரந்தம் வந்து அந்த பூட்டை வெளியே வரும்போது அந்த இதில் வந்து விழுந்தால் தான் நமக்கு வந்து நல்லா மணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த மகரந்தம் வந்து இது மேலே அந்த பவுடர் வந்து இப்படி வந்து இது மேலே இப்படி விழுகும். இது விழுந்தால் தான் இது வந்து நல்லா மணி பிடிக்கும். இங்கே பாருங்கள். அதுக்காக இதை வந்து பிக்கக்கூடாது, பிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முத்து சோளம் வந்து சந்தையில் போய் வாங்குறவங்களுக்கு இது தெரியும். இதெல்லாம் வந்து இருக்கும். இது எதுக்காக இருக்குன்னே தெரியாமல் வந்து இது பேர் வாங்குவாங்க. இது எதுக்கு இது மாதிரி முத்து சோளம் விற்கிறவங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு கூட திட்டியிருப்பீங்க. இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, இந்த மகரந்தம் வந்து இதில் வந்து விழுந்தால் தான் இது வந்து நல்லா மணி பிடிக்கும், கருது வந்து நல்லா ஊட்டமாக வரும்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அடுத்ததில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கருது வருது பார்த்திங்களா? இதிலேருந்து இந்த கருதுக்குள்ளே தான் இந்த முத்து சோளங்கிறது வந்து இந்த கருதுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து நல்லா வந்து பெருசாக ஊட்டமாக வரணும் அப்படின்னா இந்த மகரந்தம் வந்து இதில் வந்து இப்படி விழணும். சரிங்களா? இப்படி விழுந்தால் மட்டும்தான் இது வந்து நல்லா மணி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இப்போ தான் இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. சொல்லப்போனால் இந்த தட்டு ஸ்டேஜில் தான் வந்து காடு பூராவுமே இருக்கணும். இப்போ தான் வந்து இந்த பூவே வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் இப்போ தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு கருது வரத்துக்காக. இங்கே பாருங்கள், கருது வெளியில் வரும்போது நல்லா ஓரளவுக்கு ஒரு சந்தன கலரில் அழகாக இருக்குது பார்த்திங்களா? இங்கே பாருங்கள், அடுத்ததில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி தொட்டு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சாஃப்ட்னஸாக நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த தட்டு இது வளரவே இல்லைங்க. இந்த தட்டு உயரம் இது இருக்கணும். இந்த இடத்துல தண்ணி பத்தாதனால இந்த தட்டு பாருங்கள் அப்படியே வளராமையே அப்படியே இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாருங்கள். ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. இது வந்து எல்லாம் ஒரே கலராக இருக்கணும். எல்லாம் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலராக இருக்குது பாருங்கள். ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, தண்ணி இல்லாமல் எக்குத்துப்பாக வளர்றது தான். இது பாருங்கள், இது மாதிரி வந்து இந்த பூ வந்து இது மாதிரி வரும்போது நாங்கள் வந்து ஜடை பின்னி விளாண்டுருக்கோம். இது வந்து நேற்று இது மாதிரி பின்னிட்டு இருந்தானுங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த தலை ஃபுல்லாக சுருட்ட முடி இருக்குது பார்த்திங்களா? அவங்க முடி மாதிரியே இருக்கும் இது. ஏன்னு பார்த்திங்கன்னா, இது பாருங்கள், இந்த பின்னலை கூட சரியாக வந்து அவுக்க முடியாதுங்க பாருங்கள். பசங்க பின்னி விட்டுட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இது இருக்குது பார்த்திங்களா? இதில் வந்து அந்த குதிரைவால்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா? அது பேர் எனக்கு சரியாக தெரியல. இங்கே பாருங்கள், இது ஒரு லப்பர் பேண்ட் போட்டால் அது சரியாக எனக்கு அதோடைய ஹேர் ஸ்டைல் பேர் தெரியல. இங்கே லப்பர் பேண்ட் போட்டால் ஹேர் கட்டிங் மாதிரி. இங்கே பாருங்களேன், மேலே வந்து சின்னதாகவும் கீழே வந்து லாங்காகவும் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு யாருடைய முடி மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஒரு சின்ன பொண்ணுங்க இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் வந்து தண்ணி இருந்தால் இன்னுமே கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், காடு எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படி வெடிச்சிருக்கு பார்த்திங்களா? இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு காடு. மழை பெஞ்சுதான், ஆனால் கொஞ்சம் கூட ஈரமே இல்லை பாருங்கள். அப்படி வெடிச்சிருக்கு. இருந்தாலுமே நாங்கள் வந்து உரம் வச்சோம். எப்படியாவது மழை வந்துருச்சுன்னா தப்பிச்சுக்கும் சோளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் உரம் வச்சுருக்கோம். எல்லா வயலுமே தான் அப்படி இருக்குது. பாலமாக வெடிச்சு போய் தான் கிடக்குது. கொஞ்சம் மழை வந்துருச்சுன்னா போதும்.
இந்த இடத்துல எவ்வளோ அனல் வந்து தெரியுங்களா வீசுது, செம்மையாக அனலாக இருக்குது. ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல என்னால் வந்து நான் இந்த வீடியோ வந்து கீழே உட்காந்து இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே உட்காந்து தான் எடுத்தேன். ஆனால் பயங்கரமாக அனல் வீசுது, அவ்வளோ காணலாக இருக்குது. அப்போனா சோளக்காடு வந்து ஏற்கனவே நார்மலாகவே சோளக்காடு வந்து காணலாக தான் இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் காயறதுக்கு அதுக்கு பின்னியும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வாழ்க்கையே. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு சாப்பாடு இல்லைனாலும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இங்கே வந்து அதுவுமே இல்லை. சோளக்காடு இந்த சோளத்தட்டு ஒரு தட்டு வந்து உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து அதுக்கு தேவைப்படும். அந்த தண்ணீர் வந்து நமக்கு மழையாக வந்து வரலங்கும் போது இப்படி தான் வந்து காடு வந்து வதவி போயிடும். அப்போ வந்து ஆண்டவன் வந்து எங்களை கொஞ்சம் கண் திறந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவன் வந்து பார்த்தா மட்டும்தான் இது வந்து மழை பெய்யும். சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன், எப்படியாச்சும் மழை வந்து சோளத்தட்டு வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.